கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில வசனங்களை வாசித்து நம்ம தியானிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஓடுவாங்க, ஒருவனே பரிசை பெறுவான் என்பதை நாம் அறிய வேண்டும். முதலாவது, நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறுமனே ஓடுவது அல்ல. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறுமனே ஓடுவது அல்ல, சரியான இலக்கை நோக்கி பொறுமையோடும் விசுவாசத்தோடும் ஓட வேண்டும். ஆமென். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஓடணுமா? பொறுமையோடும் விசுவாசத்தோடும் ஓட வேண்டும். அப்படி ஓடினா மட்டும்தான் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இலக்கை நோக்கி நம்ம ஓட வேண்டும். எதை நோக்கி நம்ம ஓடணும்? பந்தய சாலையில் ஓடுகிறவன் திசை தெரியாமல் ஓட மாட்டான். அவனுக்கு ஒரு லெக்கு இருக்குது இல்லையா? அது 100 மீட்டர் இருந்தாலும் சரி, 200 மீட்டர் இருந்தாலும் சரி, 500 மீட்டர் இருந்தாலும் சரி, அவன் ஓடுகிறதை அந்த லெக்கு தெரியாமல் ஒரு நாள் அவன் என்ன செய்ய மாட்டான்? ஓட மாட்டான். இன்னைக்கு நாம் லெக்கை நோக்கி ஓடுகிறோமா? நம்முடைய பிரயாணங்கள், நம்முடைய பயணம் லெக்கை நோக்கி ஓடுகிறதா அப்படிங்கிறது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து அறிய வேண்டும். அநேகர் என்ன செய்யறது இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். லெக்கையே பார்க்கறது இல்லை. ஏதோ இருக்கிறோம், ஏதோ வாழ்றோம், ஏதோ போகிறோம் வரோம் அப்படின்னு தான் இருக்கிறாங்களே தவிர லெக்குனா என்ன, எப்படி போகணும், எப்படி பிரயாணம் பண்ணணும் என்பதை அறியாது இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய லெக்கு என்ன? இது ஒரு விசுவாசி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஒரு விசுவாசி நம்முடைய லெக்கு என்ன என்பதை என்ன செஞ்சிருக்க வேண்டும்? தெரிந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை அதிகமாய் அறிந்து கொள்வது தான் நம்முடைய லெக்கா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய முதல் லெக்குவே என்னதான்? இயேசுவை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமனால் என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார்கள். அப்போ தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அநேகர் பின்மாற்றத்துக்குள்ள போறது காரணம் என்ன? அநேகர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிற காரணம் என்ன? அநேகர் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஆண்டவர் தமக்கு செய்த நன்மைகளை மறந்து இன்னைக்கு தங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்தி ஓடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை அவர்கள் சரியாக அறியவில்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களை அதிகமாய் வாசியுங்கள். இயேசுவை அதிகமாய் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு எதற்காக வந்தார்? ஏன் இந்த உலகத்தில் பாடுபட்டார்? ஏன் பாரமான சிலுவையை சுமந்தார்? ஏன் அவர் இரத்தத்தை சிந்தினார்? ஏன் அவர் ஜீவனை கொடுத்தார்? ஏன் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை ஒவ்வொரு விசுவாசிகளும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை அறியாமல் வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அப்படி நம்முடைய லெக்கு என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் இயேசுவை அதிகமாய் அறிந்து கொள்வதுதான். ஆமென். இரண்டாவதாக, தேவனுடைய சித்தத்தை செய்யணும். ஆமென். என்ன செய்யணும்? தேவ சித்தம் இதுதானா? ஐயா, ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்றாரு, நீ போக வேண்டியது நினைவே,
நினைவுல போய் என் சித்தத்தை நீ செய்யு, என் ஊழியத்தை நீ செய்யின்னு சொல்லி சொன்னாப்ல. ஆனா இந்த யோனா என்ன செய்யறார் தெரியுமா? இந்த யோனா என்ன செய்யறார்? தேவ சித்தத்தை, தேவ சத்தம் கேட்டான், தேவன் சொன்னதை அவன் காதுல கேட்டது. ஆனா யோனா தேவ சித்தத்தை செய்வதற்கு பதிலாக அவன் தர்சிசுக்கு ஓடி போனான். ஆண்டவர் அவனை சொன்னது நீ நினைவுக்கு போன்னு சொல்லி. ஆனா இவன் போனது தர்சிசுக்கு போனதுனால அவனுக்கு சேதம், அவன் போன கப்பலுக்கு சேதம், அவன் கூட இருந்தவங்களுக்கு சேதம், எல்லாத்துக்குமே இன்னைக்கு சேதங்கள் அந்த யோனாவினால வந்தது. இன்னைக்கு அநேக யோனாக்கள் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறாங்க. சில கிராமத்துல, சில ஊர்ல, சில மாவட்டத்துல சில யோனாக்கள் இருக்க போய் தான் அந்த மாவட்டத்துல சேதம் உண்டாகிறது, அந்த தாலுகால சேதம் உண்டாகிறது, அந்த கிராமத்துல சேதம் உண்டாகிறது, அந்த வீட்டுல சேதம் உண்டாகிறது. அப்ப ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்மளால யாருக்கு எந்த சேதம் வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, நம்மளால யாருக்கு எந்த ஒரு இடரல் வரக்கூடாது. இடரல் வராதபடிக்கு நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு சித்தமானதையே செய்ய வேண்டும். அப்போ நம்ம என்னைக்கு நம்ம தேவ சித்தத்தை சரியாக செய்யலையோ அப்பொழுது நமக்கு இடரல் வருகிறது. ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் தேவ சித்தத்தை செய்தால், சத்தமா சொல்லுங்க, நீங்க தேவ சித்தத்தை செய்தால் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் தேவ சித்தத்தை செய்யவில்லை என்றால் அநேக சேதங்களை அடைவீர்கள். அல்லேலூயா. யோனா தேவ சித்தத்தை செய்திருந்தால் ஒரு சேதமும் வந்திருக்காது. ஆனா யோனா தேவ சித்தத்தை செய்யாததுனால அவன் என்ன செய்யப்பட்டது? நிறைய சேதங்கள் அவனுக்கும் அவன் கூட இருந்தவங்களுக்கு வந்தது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய லக்கு என்ன? கர்த்தருடைய சித்தம் செய்வது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்முடைய லக்கு, நம்முடைய தரிசனம், நம்முடைய குறிக்கோள் தேவ சித்தத்தை செய்வது. அல்லேலூயா. மூன்றாவதாக நம்முடைய லக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த வாழ்க்கை. சரீரம் பரிசுத்தமா இருக்கணும், ஆவி பரிசுத்தமா இருக்கணும், ஆத்மா பரிசுத்தமா இருக்கணும். அப்போ வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தர் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் என்ன செய்யுங்க? அப்ப நம்ம பரிசுத்தமாய் வாழணும். அதுதான் தேவனுடைய ஆமென் தரிசனம், நம்முடைய லக்கு. ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. ஊழியம் செய்யலாம் ஐயா, பரிசுத்தம் இல்லாமல் ஊழியம் செய்யலாம், பரிசுத்தம் இல்லாமல் உலகத்துல வாழலாம். ஆனா தேவ சித்தத்தை செய்ய முடியாது, தேவ விருப்பத்தை செய்ய முடியாது. கர்த்தர் நம்ம கிட்ட பேசுவதற்கு நம்முடைய பாவமே ஒரு தடையா நிக்குது. ஆமென், ஆமென். இந்த முழு ஜெபத்துல கூட நம்ம சொல்லி ஜெபம் பண்ணோம். ஏசாயா 59, ஏசாயா 59 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1ஆம் வசனமா 2ஆம் வசனமா? ஏசாயா 59 2ஆம் வசனமா? எத்தனாம் வசனம்? 2ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக இருந்து எப்படி இருக்குதா? பிரிவினை, பிரிவினை. அப்ப எது தேவனுக்கு நமக்கு பிரிவினை உண்டு பண்ணுகிறது? அக்கிரமம். அல்லேலூயா. ஐயா, வேதம் சொல்லுகிறது நம்முடைய அக்கிரமமே தேவனுக்கு நமக்கு ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. அப்ப எது நம்மளை விட்டு பிரிக்கிறது என்றால், நம் தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், உலக இச்சைகளை நம்ம நிறைவேற்றும் போது தேவனுக்கு நமக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாகிறது. அப்போ தேவன் சிம்சோனை விட்டு வெளியே போனதை சிம்சோன் அறியாதிருந்தான்.
இன்னைக்கு அநேக விசுவாசிகள் பாவம் செய்யும் போது, அக்கிரமம் செய்யும் போது தேவன் அவங்களை விட்டு போனதே அவங்களுக்கு தெரியாது இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யாதனால வேதம் சொல்லுகிறது, சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகி போனார். ஆனா சவுல் என்ன நினைத்தார்? அதே கர்த்தருடைய ஆவியானவர் தான் என் கூட இருக்கிறாரு, அதே கர்த்தருடைய ஆவியானவர் என் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறாரு அப்படிங்கிற சவுல் நினைத்தான். எப்போ கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு வெளியே போனாரோ உடனே அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி இப்ப யாருக்குள்ள வந்துட்டு? சவுலுக்குள்ள வந்துட்டு. அப்போ ஒரு மனுஷன் இல்ல ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தும்படி நடந்தான் என்றால், தேவ சித்தத்தின்படி அவன் நடந்தான் என்றால், பரிசுத்த ஆவியானவர் அவன் கூட இருப்பார். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு நான் சொல்ற புரியுது? அப்போ நம்ம இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. சவுல் தேவ சித்தத்தை செய்யல, கர்த்தருடைய ஆவியானவர் விலகி போயிட்டாரு. இந்த சிம்சோன் கர்த்தருடைய சித்தத்தை செய்யல, கர்த்தர் சொன்னது ஒண்ணு, இவன் செஞ்சது ஒண்ணு. கடைசி நடந்து என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனதை அவன் அறியாதிருந்து எப்பொழுதும் போல எழுந்தான். பார்த்தா எதிரிகள் அவனை வீழ்த்தினார்கள், எதிரிகள் அவனை பிடித்தார்கள், அவனை உபத்திரவப்படுத்தினார்கள், அவனை வேதனைப்படுத்தினார்கள், அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகும் போது, இல்ல பரிசுத்த ஆவியானவர் அவங்களை விட்டு விலகும் போது இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய குருடர்களாய் இருக்கிறார்கள். பிசாசு அவர்களை தாக்குகிறது, பிசாசு அவர்களை பலவீனப்படுத்துகிறது, பிசாசு அவர்களை கொடுமைப்படுத்துகிறது. ஒரு நேரத்தில் எனக்கு எதிரியா இருந்தான் அல்லவா, ஒரு நேரத்தில் எங்களுக்கு துரோகம் பண்ணான் அல்லவா, ஒரு நேரத்தில் எங்களுக்கு விரோதமா செஞ்சான் அல்லவா என்பதை பிசாசு நன்றாக அறிந்து நாம் விழுகிற நேரத்தில், இல்ல தேவனை விட்டு நாம் விலகும் போது, இல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகும் போது எதிரி காத்து கொண்டு இருக்கிறான். எப்போ இவனை விழுங்கலாம், எப்போ இவனை வீழ்த்தலாம், எப்பொழுது இவனை தாக்கலாம், எப்பொழுது இவனுடைய கண்ணை புட்டுக்கலாம் என்று சொல்லி இன்னைக்கு பிசாசு பிளான் பண்ணி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, சிம்சோன் தேவ சித்தத்தை செய்யாம ஓடுறதுனால ஆவியானவர் விலகுனது தெரியாதபடி இருந்தான். ஆனா எதிரிகள் அவனை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ கொடுமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. எப்போ? அவன் மனம் திரும்புற வரைக்கும், அவன் மனம் திரும்புற வரைக்கும், மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில், அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த முடி வளர்ற வரைக்கும் போராட்டம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அல்லேலூயா. பக்கத்தை கையப்படி சொல்லுங்க, ஆவியானவர் இல்லைன்னா, சத்தமா சொல்லுங்க, ஆவியானவர் இல்லைன்னா, சத்தமா சொல்லுங்க, ஆவியானவர் இல்லைன்னா முடி வளர்ற வரைக்கும் பிசாசு கொடுமைப்படுத்தி கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்ய வேணும்? அதுதான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய லெக்குவே, நம்முடைய தரிசனம், அதாவது நம்ம ஓட்டமே பரிசுத்தமாய் ஓடணும். யோசேப்பை போல என்ன செய்யணும்? பரிசுத்தமாய். நம்மளை பாவம் சுற்றி சுற்றி வரும், பாவம் நம்மளை நெருக்கும், பாவம் நம்மளை வீழ்த்த பார்க்கும். நாம் பாவத்தை வீழ்த்து ஓட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக முடிவு பரிந்தும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஓட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, ஓடுறாங்க, ஓடுறாங்க, வேகமா ஓடுறாங்க. ஆனா கொஞ்ச தூரம் ஓடின உடனே அதுக்கப்புறம் ஆளை காங்கல. பைபிள் ஒரு வசனம் இருக்கா, நீ தேடியும் நீ தேடியும் ஊழியத்தில் ரொம்ப தேடி தேடி ஓடினவங்களை போய் நினைச்ச முடியல.
ஐயா சர்ச்சு சர்ச்சு சொல்ற பார்த்தா, ஐயோ எனக்கு சர்ச்சு இல்லைன்னா எனக்கு உயிரே இல்லை, எனக்கு எல்லாமே சபை தான், எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான், என்ன ஆனா சரி ஞாயிற்றுக்கிழமை நான் கத்தரை விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டேன், இப்படிலாம் பேசின வாய், இப்படியெல்லாம் பொருத்தனை பண்ண சகோதரிகளை காணவில்லை, சகோதரர்களை காணவில்லை, தேவ பிள்ளைகளை காணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க போச்சு விசுவாசத்துல ஆட்டம்? விசுவாசத்துல நிலைத்து நிற்க முடியல. போராட்டம் வந்து சிலவங்களுக்கு பிசாசுக்கு தெரியும், இவனுக்கு போராட்டத்தை கொடுத்தா இவன் சர்ச்சுக்கு வர மாட்டான். சிலவங்களுக்கு பிசாசுக்கு நல்லா தெரியும், சிலவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. அல்லேலூயா. சிலவங்களுக்கு போராட்டம் கொடுத்தா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. கேட்டா ஐயோ அங்க போனாலே போராட்டம், சர்ச்சுக்கு போனாலே ஏதாவது பிரச்சனை வந்தது, ஜெபம் பண்ணாலே ஏதாவது பிரச்சனை. அப்போ பிசாசுக்கு தெரியும் இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. இப்போ சிலரை குறித்து பிசாசுக்கு நல்லா தெரியும், இவங்க உலக மயக்கம். புரியுதா நான் சொல்ற? புரியுதா? உலக மயக்கம், பண மயக்கம், உலக கவலை அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அவங்க அந்த அதை அறிந்து அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டான்னு நினைச்சுக்கங்களேன், செழிப்பை கொடுத்துட்டான்னு சொல்லி நினைச்சுக்கிடுங்களேன், ஆளு ரொம்ப பிஸியாக்கி விட்டான்னு நினைச்சுக்கங்களேன். யோசிச்சு பாருங்க, சர்ச்சுக்கு வருவாங்களா? ஹலோ, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு வாரம் நீங்க சர்ச்சுக்கு போகல அப்படின்னா அடுத்து வரவே முடியாது. பிசாசு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து உங்களை சர்ச்சுக்கு போகவே விட மாட்டான். ஒரு சகோதரி போன் பண்ணாங்க அன்னைக்கு. போன் பண்ணிட்டு, பிரதர் இன்னைக்கு என் பையன் வாரான், அதனால இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல, வண்டி அனுப்பாதுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் அவன்கிட்ட சொன்னேன், எப்படியாவது வந்துருங்க, நீங்க ஒரு வாரம் வரலன்னா அடுத்த பிசாசு தடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சிஸ்டர், கண்டிப்பா வந்துருங்கக்கான்னு சொன்னேன். பையனை கூப்பிட்டுட்டா வந்துருங்கன்னு சொன்னேன், வரவே இல்லை. இன்னைக்கு போன் பண்ணி வண்டி அனுப்பணுமான்னு கேட்குறேன், இல்லை பிரதர் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால என்ன செய்ய வேண்டாம். முடிஞ்சா? ஹலோ, முடிஞ்சா? ஒரு வாரம் நீ கத்தரை விட்டுட்ட அப்படின்னா, ஒரு வாரம் சபைக்கு கூடி வரத நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா புரிந்து கொள்ளுங்க, அடுத்த வாரம் உங்களால வர முடியாது. பிசாசு வர விட மாட்டான், எதையாவது ஒன்ன கொடுத்தவங்களை உட்கார வச்சிருவான். ஒரு அக்கா சொல்றாங்க, நம்ம சர்ச்சுக்கு வந்த அக்கா தான், என்ன சொன்னா தெரியுமா? பிரதர் ஞாயிற்றுக்கிழமை தான் விருந்தாளிகளே எங்க வீட்டுக்கு வராங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் விருந்தாலே எங்க வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு சமையல் செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும். யோசிச்சு பாருங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் அது கர்த்தருக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச, ஒரு தாகம் இருக்கிறவங்க தான் பொறுமையாய் நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் ஓட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடுறது எல்லாரும் ஓடுவாங்க, ஆனா வேதம் சொல்லுது, முடிவு பரிந்தும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு வாரம் நீ தேவனை விட்டுட்டான்னு, ஒரு வாரம் உனக்கு சர்ச்சுக்கு வர முடியலன்னா அடுத்தது பிசாசு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி உங்களை வரவிடாதபடிக்கு உங்களுடைய ஆத்துமாக்களை சேதப்படுத்தி விடுவான், குற்றீராக்கப்படுவான், உங்களை காயப்படுத்துவான். எந்த காரியத்து மேல நீங்க அதிக நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அதுல பெரிய ஒரு வீழ்ச்சியை பிசாசு கொண்டு வந்து தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை எடுத்து போட்டு விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதை அதிகமா நம்புறோம்? எது அதிகமா நம்புறோம்? நம்ம மனுஷனை ஏமாத்திரலாம், ஆனா கர்த்தர் ஒரு நாள் ஏமாத்த முடியாது. அல்லேலூயா. நம்ம எதை அதிகமா நம்புறோம்? எது மேல உங்களுக்கு அதிக நம்பிக்கை போகிறது? அதை நீங்க முதலாவது யோசிக்கணும். சிலவங்க பிள்ளைகள் மேல ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க,
எந்த பிள்ளை மேல அதிக நம்பிக்கை இருக்காங்களோ அந்த பிள்ளைனால தான் அவங்களுக்கு நிறைய பாடுகளும் வேதனையும் உபத்திரம் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? ஐயோ இந்த பிள்ளை என்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றும், என் பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க. நான் பிள்ளைகளை தப்பா சொல்லவே இல்லை. பிள்ளைங்க எல்லாம் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் எல்லாமே நல்ல பிள்ளைங்க தான். நம்ம எதை அதிக முக்கியத்துவப்படுத்துறோங்கிறதே கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவங்க தொழிலை ரொம்ப அதிகமா நம்புவாங்க. தொழில் அப்படி எதுக்கு எடுத்தாலும் தொழில் தொழில் தொழில். பிள்ளைய மறந்துடுவாங்க, சாப்பாடை மறந்துடுவாங்க, தூக்கத்தை மறந்துடுவாங்க. ஆமென், ஆமென். ஒரு பெரிய தொழில் அதிபர்கிட்ட போய் கேட்டாங்களா, உங்க பிள்ளை உங்க மகள் பேர் என்னன்னு கேட்டா பேரை சொல்லிட்டாரா. உங்கள் மகள் எந்த ஸ்கூல்ல படிக்கிறா அப்படின்னு கேட்டா பள்ளிக்கூடம் பேர் தெரியல. எத்தனாவது படிக்கிறான்னு கேட்டா அதுவும் தெரியல. என்ன செக்ஷன் படிக்கிறா அதுவும் தெரியல. அல்லேலூயா. ஒரு தொழில் அதிபர் அவருடைய மகள் எந்த ஸ்கூல்ல படிக்கிறா, எத்தனாவது படிக்கிறா, என்ன செக்ஷன் படிக்கிறா எதுவுமே தெரியல. காரணம் அவனுடைய முழு எண்ணமும் தொழில் தொழில் தொழில், வருமானம் வருமானம் வருமானம். யோசிச்சு பாருங்க. ஆனா அதே தொழில் வீழ்ச்சி அடையும் போது, அதே பிசினஸ் அது நமக்கு தோல்வியை கொடுக்கும் போது பிசாசு சொல்லுவான், நீ கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம், நீ கர்த்தரை ஆராதிச்சு என்ன பிரயோஜனம், நீ கர்த்தருக்காக கொடுத்து என்ன பிரயோஜனம். அதனால இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிட்டியே, இவ்வளவு தோல்வி நீ சந்திச்சிட்டியன்னு சொல்லி பிசாசு நம்முடைய இருதயத்தை திசை திருப்ப பார்ப்பான். அப்போ ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்ம எது மேல நம்பிக்கை வைக்கிறோங்கிறது முக்கியம் அல்ல. நாம் அதிக நம்பிக்கை வைக்கிறது நம்ம ஆண்டவர் மேல தான் வைக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய முழு நம்பிக்கையும், என்னுடைய முழு நம்பிக்கையை நான் ஆண்டவர் மேல வைக்கணும். ஆமென். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, உங்களுக்கு நல்ல கணவரை கர்த்தர் கொடுத்திருக்காரா, அதனால எனக்கு எல்லாமே என் கணவர் அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு நல்ல கணவரை கொடுத்த என் ஆண்டவர் தான் எல்லாம் எனக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நல்ல கணவரை கொடுத்திருக்காரு. நல்ல மனைவியை கொடுத்திருக்காரா, ஆண்டவர்கிட்ட அப்படிதான் சொல்லணும். நல்ல படிக்கிற பிள்ளைங்க, நல்ல வேலை செய்யற பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காரா, நீங்க சொல்லணும், ஆண்டவர் எனக்கு தந்தார். ஐயா இந்த பிள்ளைகள் எனக்கு ஆண்டவர் தந்தார். இப்ப இவ்வளவு லட்சம் சம்பாதிக்கிறானே, இந்த மகனை கர்த்தர் எனக்கு ஆண்டவர் கர்த்தர் எனக்கு தந்தார்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். இந்த தொழிலா கர்த்தர் தந்தார், இந்த வீடு கர்த்தர் தந்தார், இந்த காரு, இந்த பைக்கு, இந்த சைக்கிளா இருந்தா கூட அந்த சைக்கிள் எனக்கு கர்த்தர் தான் தந்தாரு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் வராத யாவும் பாவமே. ஐயா நீ தேவ பிள்ளை, உனக்கு கிடைப்பது எல்லாம் உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய சுய பலத்தினால் அல்ல, உன்னுடைய திறமையினால் அல்ல, தேவனுடைய இரக்கத்தினால் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. தேவ இரக்கம். சத்தமா சொல்லுங்க, தேவ இரக்கம். தேவ இரக்கத்துல தான் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்குது. தேவ இரக்கம் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, திருமணம் ஆகி எத்தனையோ பேருக்கு இன்னும் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. எத்தனையோ வாலிப தங்கச்சி, வாலிப தம்பிமார்கள் திருமண வயது தாண்டி போய்கிட்டே இருக்குது, ஏற்ற துணை கிடைக்கல. எத்தனையோ பேர் நல்ல அறிவுள்ளவங்க, நிறைய டிகிரி முடிச்சவங்களுக்கு கூட இன்னைக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. தேர்றான், வேலை கிடைக்காதா, வேலை கிடைக்காதா, வேலை கிடைக்காதான்னு சொல்லி. நல்ல டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, நல்ல படிச்சிருக்கிறாங்க, நல்ல அறிவு, ஆனா அவங்களால என்ன செய்ய முடியல, நல்ல தொழில் கிடைக்கலையே, நல்ல வியாபாரம் கிடைக்கலையே. அப்ப இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் சொல்லுங்க, இது தேவ கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நல்ல ஒரு திருச்சபை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறாருன்னா அது தேவ கிருபை. நல்ல விசுவாசிகளை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறாருன்னா
அது தேவ கிருபை. நல்ல ஊழியக்காரனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அது தேவ கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க உங்களை ரொம்ப கடிந்து கொள்றது காரணம் என்னன்னா, நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். அல்லேலூயா. நாங்க உங்களை ரொம்ப நேசிக்க போய் தான் உங்களை அதிகமாய் கடிந்து கொள்ளுகிறோம் வசனத்தை கொண்டு. இங்க போகாதுங்க, இதை செய்யாதுங்க, சிஸ்டர் இதை பண்ணாதுங்க, பிரதர் இந்த காரியத்தை பண்ணாதுங்க. எதற்காக உங்களை கடிந்து கொள்ளுகிறோம்? ஏதோ சம்பளத்தை வாங்கிட்டு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் அல்ல நாங்கள். ஏதோ சம்பளத்தை வாங்குறோம், மாசம் மாசம் போன உடனே கையெழுத்து போட்டோன்னே சம்பளம் வாங்கிட்டு போறோம் பாருங்க, அந்த ஊழியக்காரங்க கூட்டத்தில் அல்ல நாங்கள். எங்களுக்கு கர்த்தர் 10 விசுவாசிகளை கொடுத்தால் அதை நல்ல அவங்களை கடிந்து வசனத்தை கொண்டு அவங்களை கடிந்து கொண்டு அவங்களுக்கு உபதேசம் பண்ணி அவங்களை சீர்திருத்தி கர்த்தருடைய வருகையில் ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா, ஆமென். நீங்க எப்படி இருந்துக்கிடுங்க, நீங்க எப்படியும் வாழ்ந்துக்கிடுங்க, நீங்க எப்படி வேணாலும் போய்க்கிடுங்க. எனக்கு தேவை காணிக்க, எனக்கு தேவை தசம பாகன்னு சொல்லி ஏதோ ஏனத்தானோன்னு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனா நான் இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது உண்டு. அல்லேலூயா. அதுதான் எங்களுடைய வாஞ்சை. தசம பாகம் கொடுக்கட்டாலும் பரவாயில்லை, காணிக்க நீங்க கொடுக்கட்டாலும் பரவாயில்லை, ஆனா அந்த சபைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்க மேல எங்களுக்கு ஒரு தனி அன்பு உண்டு. அதனாலதான் கடிந்து கொள்ளுகிறோம், அதனாலதான் உங்களை வசனத்தை கொண்டு உங்களை சிச்சிக்கிறோம், உங்களுக்கு என்ன செய்றோம், கடினமான உபதேசங்களை கொடுக்கிறோம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அழைக்கப்படும் போது, நீங்கள் சபையை கட்டும் போது, நீங்கள் ஒரு ஊழியக்காரன் ஆகும்போது அப்போ உங்களுக்கு புரியும் நாங்கள் நடத்தின விதங்கள். அப்போதான் நீங்கள் யோசிப்பீங்க, ஐயோ அந்த நேரத்தில் எங்களை ஊழியக்காரன் கடிந்து கொண்டனாலதான் இன்னைக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோம் சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. கடிந்து கொள்ளும் போது நம்முடைய இருதய சில நேரங்களில் வலிக்கும், சில நேரங்களில் ஊழியக்காரன் நீங்க திட்டுவீங்க. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் எல்லா தப்பும் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரன் மேலதான் வரும். என்னத்த ஊழியக்காரன், என்னத்த பிரசங்கம் பண்றான், என்னத்த விசுவாசிகளை நடத்துறான், அந்த விசுவாசி கெட்ட வார்த்தை போடுது, இந்த விசுவாசி தெரு சண்டை போடுது, இந்த விசுவாசி பார்த்தா ஒரே பொய் சொல்லிட்டு அலையுது, இவங்கெல்லாம் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறாங்களாம். பண்றதெல்லாம் யாரோ பண்ணிட்டு ஊழியக்காரன் மேல தப்பு, ஊழியக்காரனை குறை சொல்றது, அதுக்கு மேல பார்த்தா கர்த்தரை குறை சொல்றது. இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளை கையில எடுக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். ஆமென், ஆமென். எத்தனையோ பேருக்கு இந்த பைபிளை தூக்க முடியல. இந்த பைபிள் வெயிட் இல்ல, அந்த பைபிளை தூக்கியாச்சுன்னா அந்த பைபிள் படி வாழணும், அந்த சத்தியத்தின்படி வாழணும். அதனாலதான் நிறைய பேர் பைபிளை தூக்க முடியல. அதனாலதான் பாதி பேர் சர்ச்சுக்கு போனா கூட பைபிளை தூக்கிட்டு போக மாட்டேங்கிறான். பைபிளை தூக்க கஷ்டம் இல்ல, அந்த பைபிளை தூக்கணும், அதுபடி வாழணும். ஆமென், ஆமென். செல்லு யார் வேணாலும் தூக்கிடலாம், ஐபோனை தூக்கிடலாம், என்ன போன் வேணாலும் தூக்கிட்டு ஓடிடலாம். ஆனா பைபிளை தூக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய லக்கு என்ன, தேவன் நம்ம கொடுத்த தரிசனம் என்ன, இந்த உணர்வுகள் நமக்குள்ள வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. ஐயா, நமக்கு தேவன் கொடுத்தது மேலான அழைப்பு. என்ன அழைப்பு? சத்தமா சொல்லுங்க, என்ன அழைப்பு? அப்படியே கையை தூக்கிட்டு வானத்தை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு ஒரு மேலான அழைப்பு தந்திருக்கிறீங்க, எனக்கு ஒரு மேலான அழைப்பு தந்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி. அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு மேலான அழைப்பு நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு பெரிய லெக்கை கொடுத்திருக்கிறாரு. நம்ம அந்த லெக்கை நோக்கி தான் நம்ம என்ன செய்யணும்? பயணம் செய்யணும். ஹல்லேலூயா. நிறைய வார்த்தைகள் தேவ வசனங்கள் இருக்கான நமக்கு நேரம் இல்லாதனால சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நான் எதை நோக்கி ஓடுகிறேன்? ஆமென். முதலாவதாக நான் எதை நோக்கி ஓடுகிறேன்? நம்ம யாரை எதை நோக்கி ஓடுகிறோம் சொல்லுங்க? மேலான, இப்பதான் சொல்லி கொடுத்தேன், மேலான அழைப்பை நோக்கி ஓடுகிறோம். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:14 மறுபடி வாசிங்க பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? தொடருகிறேன். அப்ப நீங்க அந்த லெக்கை நோக்கி நீங்க ஓடணும். தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த மேலான தரிசனம் இல்ல மேலான ஓட்டம், அதாவது மேலான அழைப்பை நோக்கி நீங்கள் ஓட வேண்டும்னா என்ன செய்யணும் தெரியுமா? 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். நான் எதை மறக்கிறேனா? சத்தமா சொல்லுங்க, எதை மறக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எதை மறக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எதை மறக்கணும்? நீங்க மேலான அழைப்பை பார்த்து நீங்கள் ஓட வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது பின்னானவைகளை நீ மறக்கணும். நீங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை என்ன செய்யணும்? பார்த்து ஓடணும். அல்லேலூயா. அதான் ஏசாயால சொல்லப்பட்டிருக்குது, பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம், அப்படிதானே? அதுக்கப்புறம் முந்தினவைகளை நீ என்ன செய்ய வேண்டாம்? முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை நீ என்ன செய்ய வேண்டாம்? சிந்திக்க வேண்டாம். இந்த ரெண்டை நீ தூர போட்டுட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில நான் அதிசயங்களை செய்வேன் இருக்காரு. அல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? பழைய காலத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயோ நான் அப்படி வாழ்ந்தனே, இப்படி இருந்தனே. ஆண்டவர் சொல்ற நீ அதை மறந்துரு. இன்னும் சொல்ல போனா நேற்று வரைக்கும் நடந்ததை மறந்துருங்க. நேற்று என்ன நடந்தது கேட்ட தெரியாதுன்னு சொல்லுங்க. அதை மறக்கணும். நிறைய பேர் மறக்கிறதே இல்லை, மறக்காம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ உங்களுக்கு மேலான அழைப்பு இருக்கிறதுனால நீங்கள் பின்னானவைகளை என்ன செஞ்சிடணும்? சொல்லுங்க. நேற்று வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? மறக்கணும். அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. செஞ்சீங்க, நீங்க மறந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், இதோ ஒரு புதிய காரியத்தை உனக்கு நான் செய்கிறேன். அல்லேலூயா. அப்போ என் ஓட்டம் நான் எதை நோக்கி ஓடுகிறேன் என்றால் மேலான அழைப்பை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா. பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, உங்க ஓட்டம் மேலான அழைப்பை நோக்கி ஓடுகிற ஓட்டமா இருக்க வேண்டும். இரண்டாவதாக, என் ஓட்டத்தை எது தடுக்கிறது? என் ஓட்டத்தை எடுத்து வாசிங்க. எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1 வாசிங்க. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி என்ன செய்யணும்? ஓட கடவர்கள். அல்லேலூயா. அப்போ என் ஓட்டத்தை எது தடுக்குது? உங்க ஓட்டத்தை எது தடுக்குது? பாரம். சொல்லுங்க, பாரம். இரண்டாவது பாவம். ஆமென். ஒன்னு என்னது? பாரம். இன்னொன்னு பாவம். இந்த ரெண்டும் தான் நம்முடைய மேலான அழைப்பு இருக்கு பாருங்க, அந்த அழைப்புல ஓட விடாத படிக்க தடை பண்ணுது. நீ மனசுல இவ்வளவு பாரத்தை வச்சிருக்கிற,
உன் குடும்பத்தில் இவ்வளோ பாரம் இருக்கு, உன் பிள்ளைக்கு இவ்வளோ பாரம் இருக்கு, உன்னுடைய தொழிலில் நீ வேலை செய்கிற இடத்துல இவ்வளோ பாரம், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இதை விட்டுட்டு நீ எப்படி மேலான அந்த மேலான அழைப்பை பார்த்து நீ எப்படி ஓட முடியும்? ஓடாத ஓடாத ஓடாதன்னு சொல்லி என்ன செய்யுது? உன்னை தடுத்து வைத்திருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவம். பெரிய தரிசனம் உள்ள ஊழியக்காரங்க தான் நிறைய பாடுகள் உண்டு. அது பாவமாக இருந்தாலும் சரி, பலவிதமான நெருக்கமாக இருந்தாலும் சரி, பெரிய தரிசனம் ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்காரு அப்படின்னா அவனுக்கு தான் பயங்கரமான என்ன செய்யணும், பயங்கர உபத்திரவங்கள் உண்டு. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிம்சோனுக்கு ஆண்டவர் கொடுத்தது பெரிய தரிசனம். மற்ற எல்லா நியாயாதிபதிகளும் ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிட்டு தான் யுத்தத்துக்கு போவாங்க. ஏய் நீ வா, ஏய் நீ வா, எப்ராஹிமே நீ வா, மனாசே நீ வா, இப்படி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் தான் யுத்தம் பண்ணுவாங்க. ஆனா அந்த சிம்சோன் யாரையுமே கூட்டிட்டு போல. இவனா போவான், யுத்தம் பண்ணுவான், ஜெயிச்சுட்டு வருவான். இவனா போவான், சண்டைக்கு போவான், பெலிஸ்தரை அடிச்சு போட்டு வருவான். ஒரு தாடை எலும்பு எடுப்பான், ஒரே அடி 1000 பேர் செத்து போவான், உடனே வருவான். ஏன் அப்படின்னா மற்ற நியாயாதிபதிகளை விட இந்த சிம்சோனுக்கு தேவன் கொடுத்த திட்டம் மேலான திட்டம், மேலான அழைப்பு. உங்களுக்கு ரொம்ப போராட்டம் வருதா? பாவத்துல போராட்டம் வருதா? குடும்பத்துல போராட்டம் வருதா? ஊரே உங்களை எதிர்க்குதா? ஊரே உங்களை ஒதுக்குதா? ஊரே உங்களை பரியாசம் பண்ணுதா? ஊரே உங்களை அவமானப்படுத்துதா? புரிந்துக்கோ, தீர்க்க தரிசனமா சொல்றேன், புரிஞ்சுக்கிடுங்க, தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு மேலான அழைப்பை வைத்திருக்கிறார். மேலான அழைப்பு. பாவம் உன்னை தொடரும். யோசேப்புக்கு கர்த்தர் மேலான அழைப்பை வைத்திருந்தார். அவன் நினைச்சிருந்தா அந்த மேலான அழைப்பை பார்த்து ஓடாம போர்த்திபாவுடைய வீட்டிலே இருந்திருந்தா அங்கேதான் அவன் சாகிற வரைக்கும் அடிமையா இருந்திருக்கணும். போர்த்திபா வீட்டிலே தான் அவன் இருந்திருக்கணும். ஆனா அவனை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறிவிட்டு அவன் ஓடு போய் தான் அந்த எகிப்துக்கு கர்த்தர் அவன் அதிகாரியாய் மாத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தரிசனத்தை கெடுக்கிறது பாவம், உன் தரிசனத்தை கெடுக்கிறது பாரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ரெண்டையும் உதறி போடு, இந்த 2 காரியத்தை நீ உதறி போடு, இயேசுவை பார்த்து நீ ஓடு. அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம், புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தரிசனமே, அதாவது உங்களுக்கு மேலான அழைப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாரமே இருக்காது, உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது, எந்த வேதனையும் இருக்காது, எந்த வியாதியும் இருக்காது, எந்த பாவம் உங்களை தொடாது, எந்த பாவம் உங்களை துரத்தாது. ஆனா உனக்கு தரிசனம் இருக்கும் என்றால், உனக்கு அழைப்பு பெருசா இருந்தா அதே போல போராட்டமும் பெருசா தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என் ஓட்டத்தை எது தடுக்குது? யோசிக்கணும். என்னுடைய ஓட்டத்தை யார் தடுக்கிறா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவோம், மற்றவங்கள சொல்லுவோம், பிரதர் நான் நல்லா ஊழியம் செய்ய தான் நினைச்சேன் பிரதர், என் மனைவியால தான் ஊழியம் செய்ய முடியல. பிரதர் நல்ல ஊழியம் செய்ய ஆசைப்படுறேன், என் பிள்ளைகளால ஊழியம் செய்ய முடியல, என் கணவரால ஊழியம் செய்ய முடியல, எங்க அக்கா தங்கச்சினால ஊழியம் செய்ய முடியல, என் அண்ணன் தம்பி. நான் சொல்றேன், ஆமென், இது சாக்கு போக்கு. வேதம் சொல்லுகிறது, உனக்கு மேலான அழைப்பு இருக்கும் என்றால் எத்தனை பேர் உன்னை தடுத்தாலும் உன் தரிசனம் நிறைவேறும், உன் சொப்பனம் நிறைவேறும். ஆனா உன் தரிசனத்தையும் உன் சொப்பனத்தையும் அதை தடை பண்றது உன்னால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. யோசேப்பு நினைச்சிருந்தா போர்த்திபா வீட்டிலே இருந்திருக்கலாம். ஆனா அவனுடைய சொப்பனம் அது அல்ல, அவனுடைய சொப்பனம் அது அல்ல. யாரெல்லாம் என்னை எதிர்த்தாங்களோ, யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தினாங்களோ, யார் என்னை வித்தாங்களோ, யார் என்னை அடிமையாக விரட்டி விட்டாங்களோ, புரிஞ்சுக்கிடுங்க, அவன் எல்லாம் ஒரு நாள் என் காலில் என்ன செய்யணும்?
அவன் எல்லாம் ஒரு நாள் என் காலில் வந்து என்ன செய்யணும்? 12 பேர் என் காலில் வந்து என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. 12 பேர் என்ன செய்யணும்? என் காலில் வந்து வணங்கணும். இதுதான் என் சொப்பனம். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுன்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவன் யாரையுமே சாக்கு போக்கு சொல்லலைங்க. ஆண்டவர் எனக்கு அந்த சொப்பனம் கொடுத்தாரு பிரதர். என் அண்ணங்க தான் என் சொப்பனத்தை கெடுத்துட்டாங்க. என் சொப்பனத்தை கெடுத்தது என் மனைவிதான். என் சொப்பனத்தை கெடுத்தது என் பிள்ளைங்க. என் சொப்பனத்தை கெடுத்தது. அந்த சாக்கு போக்கு சொல்லவே இல்லை. அவன் ஓட வேண்டிய ஓட்டத்தில் சரியா ஓடினதுனால தான் அவன் தரிசனம் நிறைவேறிட்டு. அதாவது அவனுடைய ஓட்டம் அவன் ஜெயத்தோடு ஓடி முடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளையே, உன் கண் எங்கே இருக்கிறது? நீ ஓடுகிறாய் அல்லவா? நீ ஓடுகிறாய் அல்லவா? உன் கண்ணை எங்கே வைத்து ஓடுகிறாய்? ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் எதை பார்த்து ஓடுவான்? இலக்கை நோக்கி ஓடுவான். அப்படியே ஓடிட்டு இருக்குமே, எங்க சித்தி வந்திருக்கிறாங்களா, எங்க அத்தை வந்திருக்கிறாங்களா, என் மனைவி வந்திருக்கிறாளா, என் பிள்ளை வந்திருக்காளா, இப்படியே நினைச்சிட்டு ஓட முடியுமா? ஹலோ, இப்ப நான் ஓடிட்டு இருக்கிறேன். என் மகன் அப்பா அப்பான்னு கூப்பிடுறான். நான் என் பிள்ளைய பார்த்தேன்னு நினைச்சுக்கணுங்களேன், எனக்கு பின்னாடி வரவன் என்ன செஞ்சிருவான்? அப்பான்னு எனக்கு காதில் கேட்டாலும் என்னுடைய லக்கு என்ன, என் தரிசனம் என்ன, என்னுடைய குறிக்கோள் என்ன, எப்படியாவது நான் என்ன செய்யணும்? புரியுதுன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் ஓட்டத்தை முடிப்பேனா? இதுதான் ரொம்ப முக்கியம். ஓட்டத்தை என்னால் முடிக்க முடியுமா? 2 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பவுல் இப்படியாக சொல்றார். வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:7. இப்ப பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். இப்ப நீங்க கேட்கலாம், பவுல் எங்க போனாலும் நல்ல போராட்டம் தான் போராடினாரா? அவருக்கு வந்த போராட்டம் எல்லாமே நல்லதா? ஐயா, பவுல் ஒரு இடத்துல ஊழியம் செய்ய போறாருயா, கல்லை தூக்கி எறிறாங்க. பார்த்தா அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அவனை தூக்கி ஊருக்கு வெளியே சூடுகாட்டில் வந்து போட்டு போயிட்டாங்க. இவன் செத்து போனான்னு சொல்லி. இது நல்ல போராட்டமா? யாராவது உங்களை வார்த்தையால் திட்டினாலேயே உங்களுக்கு ஜீரணிக்க முடியல. யோசிச்சு பாருங்க. பவுல் போன இடமெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா? எவ்வளவு பாடு, எவ்வளவு அடி, எவ்வளவு உபத்திரவம். 40க்கு 1 குறைய 39 அடி பலமுறை அவர் அடிக்கப்பட்டார், உபத்திரவப்படுத்தப்பட்டார். அவர் செத்து போவார்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாங்க, செத்து போனாருன்னு சொல்லி. அவர் சொல்றாருங்க, இதுவரைக்கும் நான் கிறிஸ்துவுக்காக ஓடின ஓட்டம் நல்ல போராட்டம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, நல்ல ஓட்டம். எது நல்ல ஓட்டம்? உபத்திரவத்தோடு ஓடுற ஓட்டம் தான் நல்ல ஓட்டம். அல்லேலூயா. எப்படி ஓடுற ஓட்டம்? கர்த்தருக்காக ஓடுற ஓட்டம், உபத்திரவத்தோடு ஓடுற ஓட்டம் நல்ல ஓட்டம். இப்ப பவுல் அதான் சொல்றார், வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அல்லேலூயா. நம்மளால ஓட முடியுமா? ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா கண்டிப்பா சொல்ற நம்மளாலையும் ஓட முடியும். புரியுது சொல்றேன், ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். ஐயா, நம்ம ஆவியானவர் நம்ம கூட இருந்தார்னா நம்ம நல்ல ஓட்டத்தை ஓட முடியும். ஓட்டத்தை நம்மளால முடிக்கவும் முடியும். தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு பாருங்க, அந்த அழியாத நித்திய ஜீவன் என்கிற கிரீடத்தை நம்ம பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்திருப்போமா? தேவ பிள்ளையே, உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு குறுகிய ஓட்டம் அல்ல. தேவ பிள்ளை, எல்லாரும் எழுந்திருப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு குறுகிய ஓட்டம் அல்ல, அது ஒரு நீண்ட ஓட்டம் அல்லவா?
நிறைய பேர் உங்க பின்னாடி ஓடினாங்க பிரதர். நிறைய பேர் உங்களுக்கு முன்னாடியும் ஓடினாங்க, உங்களுக்கு பின்னாடியும் ஓடினாங்க. சிஸ்டர், உங்க முன்னாடி நிறைய பேர் ஓடினாங்க, உங்க பின்னாடி நிறைய பேர் ஓடினாங்க. ஆனா எத்தனை பேர் இந்த ஓட்டத்தில் பொறுமையா ஓடினாங்க, எவ்வளவு தூரம் ஓடினாங்கிறது தெரியல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய ஓட்டம் அல்ல, அது ஒரு நீண்ட ஓட்டம். இன்று நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓட்டத்தில் சில நேரம் கண்ணீர் வரும், சில நேரம் நீங்க அழுகிறது யாருக்கு தெரியாது சிஸ்டர், சில நேரம் நீங்க அழுகிறது யாருக்கு தெரியாது பிரதர். அநேக காரியங்களுக்காக நீ உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பாய் அல்லவா. உன் ஓட்டத்தில் சில நாட்கள் அழுகையும் வரும், சில நேரங்களில் சோர்வு வரும், சில நேரங்களில் உங்க வாழ்க்கையில எதிர்ப்பு வரும், சில நேரங்களில் நன்மையும் வரும், சில நேரங்களில் நம்மளை யாரும் புரிஞ்சுக்கிடவும் மாட்டாங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்களே நமக்கு சத்துருவா நிற்பாங்க. இதெல்லாம் நம்ம ஓடுற ஓட்டத்தில் வர்ற அப்பப்போ சந்திக்கிற சில தடைகள். கண்ணீர்ல அங்கே உட்கார்ந்துராத சிஸ்டர், சோறு வந்து அங்கே உட்கார்ந்துராத பிரதர். நீ கர்த்தருடைய வார்த்தை உன்னோட தான் பேசிக்கிட்டு இருக்குது. ஐயோ ரொம்ப எதிர்ப்பா இருக்குதுன்னு சொல்லி அங்கே உட்கார்ந்துராத, தூசியை உதறி விட்டு எழுந்து ஓடு. சில நேரங்களில் உங்களை யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, உங்களை யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க. ஆனா ஓட்டத்தை மட்டும் நிப்பாட்டிடாதுங்க, ஓட்டத்தை மட்டும் நிப்பாட்டிடாதுங்க. பேசாம ஓட்டத்தை நிப்பாட்டிடலாமான்னு தோணும் போது யோசேப்பை போல நான் ஓடுவேன்னு சொல்லி ஓடுங்க, பவுலை போல நான் ஓடுவேன்னு சொல்லி ஓடுங்க. இயேசுவையே நோக்கி பார்த்து நீங்கள் ஓடி பாருங்கள், நீங்கள் ஓடி முடித்து விடுவீர்கள். லக்கை நோக்கி ஓடுங்க, பாரங்களை விட்டுட்டு ஓடுங்க. எதெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிறீங்களோ சகோதரா, எதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கியோ சகோதரி, அந்த பாரத்தை நீ தூக்கி கீழே போடு. அந்த பாரத்தை நீ சுமக்க வேண்டிய தேவையில்லை. மார்த்தாலே போல இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் பாரத்தை விட்டுவிடுங்கள், பாரத்தை விட்டுட்டு ஓடுங்க, பொறுமையோடு ஓடுங்க, விசுவாசத்தோடு ஓடுங்க, முடிவு பரிந்தும் ஓடுங்க. உங்களுக்காக கர்த்தர் வச்சிருக்கிற ஜீவ கிரியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நல்ல போராட்டத்தை போராடுவேன்னு சொல்றவங்களா அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துவோமா. நான் ஓடுவேன்ப்பா, நான் ஓடுவேன்ப்பா, நான் ஓடுவேன்ப்பா. என் வாழ்க்கையில கண்ணீர் வந்தாலும் நான் ஓடுவேன்ப்பா, என் வாழ்க்கையில சோர்வுகள் வந்தாலும் நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணி நான் ஓடுவேன்ப்பா. என் வாழ்க்கையில எதிர்ப்பு வந்தாலும் ஓடுவேன்.